என் பாட்டங்காலத்துலேருந்து இருக்குது, 100 வருஷத்துக்கு மேலேருந்து இருக்குது. இதான் இயற்கை இது. அது சில இதில் வந்து விட்டுட்டு எல்லாம் ஏசின்னு வந்தனால எல்லாம் ஷீட்டு போட்டு அது போட்டு அதுமாரி ஒரு இதாகிறதுனால அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் இப்போ மறுபடியும் வந்து இந்த இயற்கை இது பண்ணி எல்லா இடத்துலையும் குறிஞ்சிப்படி, நம்ம ஊர் குறிஞ்சிப்படிங்க. என் பேர் கணேசன். வேலையாபாரின்னா தெரியும் அந்த ஏரியாவில். நாங்கள் 35 வருஷமாக அந்த வியாபாரம் பண்ணிட்டு வரோம். இந்த வேலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு எல்லா கிராமத்தில் டவுனு எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இது எனக்கு எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களும் அந்த வியாபாரம் தான் பண்ணியிருந்தாங்க. கருப்பு சோளை போட்டாங்க, அப்புறம் 2வது நாணல் போட்டாங்க, அடுத்தது வந்து செம்பு இதுமாரி போட்டாங்க. அதெல்லாம் மரவட்டம் கிரவட்டம் வரதுனால இப்போ வேலைன்றது நல்லா இருக்குது. சீட்டு போடுறாங்க, தகர சீட்டு போடுறாங்கனாக்கா வந்து உட்கார முடியாது, உள்ளே உட்கார முடியாது. இப்போ இதெல்லாம் எங்கள் ஸ்பேன் இல்லாத கரண்ட் இல்லாமல் போட்டாலும் உட்காந்துக்கலாம், ஏசி இல்லாமல் இதில் உட்காந்துக்கலாம். தென்னுங்கிறது கீர்த்து கட்டி அதில் விட்டுடுறாங்க. 3 வருஷம் ஆச்சுனாக்கா அது மக்கி போய் கீர்த்து வீணாக போடுது. வேலை அடிக்கிற கூடையில் கீர்த்து அடித்தா கூட கீர்த்தை கம்மியாக கட்டணும். இப்போ 1000 கீர்த்து கட்டுனா 500 கீர்த்து கட்டி வேலை மேலே அடிச்சிட்டாக்கா செலவு கம்மி. வருஷத்துக்கு 10 வருஷம் வரும். 15 வருஷத்துக்கு கை வைக்கலாம். 15 வருஷம் நல்லா லைஃப் நல்லாயிருக்கும். 15 வருஷம் சென்னாலும் அந்த வேலையை பிரித்து அதை கற்ற பிடிச்சி 2வது வீட்டு மேலே அடிச்சிடலாம். அது குறையிறதுக்கு மட்டும் தான் நம்ம வாங்கணும். இதை வந்து வேறு ஏதாவது மாட்டு கொட்டா கீட்டு கொட்டா இருக்குல்ல, இது 15 வருஷம் சென்னாலும் இது யூஸ் ஆகும். இப்போ வந்துங்க ஏரி வந்து கவர்மெண்ட்டில் ஏலம் விட்ருவாங்க. கவர்மெண்ட்டில் ஏலம் விட்டு டெண்டர் விட்ருவாங்க. அதை நாங்கள் டெண்டர் எடுத்து அதை கிராமத்தில் அந்த சனங்களை வச்சு அறுவடை மாரி அந்த அறுவாயில் அறுத்து அங்கே ஒரு 10 நாள் 15 நாள் பானம் பண்ணி அது காய்ஞ்ச உடனே அதை எடுத்து வந்து இறக்குறதோடு அங்கே வேலை முடிஞ்சு போச்சு. வீடு பழைய வீடு இது. அந்த பழைய வீடை பிரிக்கிறதுக்கு முதல் நாள் 10 ஆள், மறுநாள் 10 ஆள் அதை பிரித்து போட்டு அவங்க டீம் அதோட சரியாக போச்சு. 2வது இப்போ அடிக்கிற ஆள் வந்துருக்காங்க, இந்த கொத்தனார் சொல்கிறாங்களே அவங்க வந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10-15 நாளுக்கு வேலை இருக்குது. கீழே கையாளுன்றாங்க எடுத்து ஹெல்ப்பரு, அவங்களுக்கு ஒரு 30 ஆளுக்கு வேலை இருக்குது. இந்த வீடுக்கு முழுங்க போல் சீலையும் தட்டி கட்டுவோம், ஈச்சம்பாயிலும் தட்டி கட்டுவோம். சில பேர் வந்தால் பாக்கு பட்டை மாரி அப்படியே வச்சு அதுலேயும் அடிக்கலாம். அதுமாரி அவங்க விருப்பத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. வந்து முழுங்கி கடி இருக்கு இல்லைங்க, அதை வந்து பொள்ளாச்சி மாரி அப்படியே நல்லா இது பண்ணி கீழ்ச்சி அதை என்ன பண்ணோம், கத்தியை வச்சு பொள்ளாச்சியை போட்டு கசங்கு குத்தி உள்ளே ஒரு ஆள் ஊசி குத்தி கொடுக்கணும். உள்ளே குத்தி அதை இழுத்து கட்டி அப்புறம் தான் அதை அடித்தா தான் அது ஸ்ட்ராங் ஆகும். பேட்டால் தட்டி அதை சும்மா அப்படியே அது மட்டம் கட்டி அதை சமமாக செய்யணும். அடிக்கிறவங்க அந்த கொத்தனார்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த காலத்தில் அதிகமாக அந்த காலத்தில் 100 பேர் இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 50 பேர் தான் இருக்காங்க. அது இந்த வயசானவங்க செய்கிறாங்க. அதை விட்டுட்டு இப்போ 2வது அதாவது பசங்களாம் ஏற்பட்டு செஞ்சு கற்றுட்டு ஒரு சில பேர் வேலை செய்ய அடிக்க கொத்தனார் வேலையை அவங்களும் செய்கிறாங்க. இது நம்ம அடிப்போம், அடிக்கிற இடத்துல சில பேர் ஏறி அடிக்கும்போது கை கால் தடுக்கிட்டு கீழே கூட விழுந்துருக்காங்க, விழுந்து இது பண்ணிருக்காங்க. ரொம்ப அபாரமான வேலை இது. சின்ன கீழ் வீடாக இருந்தால் முன்னாவது பெரிய பெரிய மாடி 3வது மாடியெல்லாம் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து ஏறும்போது ஏனியோ ஏதாவது இது பண்ணும்போது கால் விசாரிச்சுனாக்கா ஆபத்தான வேலை அது. என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய இடத்துலலாம் வந்து உயரமாக கேட்குறாங்க. கனமாக அடிச்சா தான் ரொம்ப நாளைக்கு வருன்றாங்க. அது தப்பான விவகாரம். நம்ம ஒரு அடி அதை அளவு அடிச்சோன்னு வச்சுங்க, அது ரொம்ப லைஃப் வரும். அந்த தண்ணி வந்து மழை தண்ணி ஆகப்படுது உள்ளே இறங்காது. நம்ம திட்டமாக ஒரு அடி 3/4 அடி அடித்தோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இந்த வெயில் அடித்து முடித்த உடனே அதில் உதறும் பாருங்கள் அந்த குளம், அது பண்ண கற்றுணுவாங்க. அந்த கத்தையை என்ன பண்ணுவோம், நல்லா தண்ணி தெளித்து நல்லா உதறி அந்த ஒயரை தலைப்புக்கு போட்டுட்டு அதில் என்ன பண்ணுவோம், கழுவி கட்டு போடலாம். அட்டை கண்ணர் பிளட்டுன்னு நெய்வேலி பிளாட்டு
அதை வாங்கி மேலே போட்டுட்டா அது 15 வருஷம் இல்லை 20 வருஷமாக தான் ஒன்றும் ஆகாது. இப்போ உள்ள பசங்களும் இது விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இது வந்து அந்த ஏசியில் போய் உட்காந்து போகிறது சரியாக இந்த வேலை வந்து எங்கே அடிக்கிறாங்கன்னு தேடி பிடிச்சி வராங்க. தேடி பிடிச்சி இதை செய்யணும்னு சொல்லி இப்போ இளைஞரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க.